நீ கர்ப்பமா ஆனா போட வேண்டிய டெரஸ். கார்த்திக் கொடுத்த அல்டிமேட் சர்ப்ரைஸ். கார்த்திகை தீபம். கார்த்திக் தனக்காக ஆசையாக கட்டிய வீட்டையும் ஒரு பொருளையும் பார்த்து காதலை உணர்ந்த ரேவதி, மாமா உங்க மடியில் படுத்துக்கொள்ள வேண்டும் ஆசையா இருக்கு மாமா, படுத்துக்கவா என்று கேட்க, கார்த்திக் சிரித்துக்கொண்ட சம்மதம் சொல்ல, ரேவதி கார்த்தியின் மடியில் படுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருவரும் பேசுகின்றனர். இதையெல்லாம் ஜன்னலில் இருந்து சந்திரகலா, சிவனாண்டி இருவரும் பார்த்து ஆத்திரம் அடைகின்றனர். இரண்டு பேரும் கார்த்திக் ரேவதிக்காக கட்டிய வீட்டில் சந்தோஷமா இருக்காங்க. அங்க கார்த்திக் ரேவதிக்கு ஊட்டி விடுறான், ரேவதி கார்த்திக்கு ஊட்டி விடுகிறாள் என்று சொல்கிறாள். ஆனால் சந்திரா சொன்னது எதையும் சாமுண்டீஸ்வரி நம்ப மறுக்கிறாள். இன்றைய எபிசோடில் கார்த்திக் ரேவதிக்காக வாங்கி வைத்திருந்த ஆடைகளை காட்டுகிறார். அப்போ ரேவதி, அது என்ன மாமா, எல்லா டிரஸ்டும் வேற சைஸில் இருக்கு என்று கேட்கிறாள். அப்போது கார்த்திக், நாம 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்த பிறகு நீ கர்ப்பமான அந்த நேரத்தில் இந்த டிரஸ் எல்லாம் உனக்கு பத்தாதல, அந்த நேரத்தில் போட்டுக்கொள்வதற்காக வாங்கிய டிரஸ் என்று சொல்ல ரேவதி மகிழ்ச்சி அடைந்து கார்த்திகை கட்டி அணைக்கிறாள். மறுபக்கம் சந்திரகலா சாமுண்டீஸ்வரியை அழைத்துக் கொண்டு கார்த்திக் மற்றும் ரேவதி தங்கியிருக்கும் வீட்டுக்கு வருகிறார். ரேவதி இங்குதான் இருக்கிறாள் என்று சந்திரகலா உறுதியாகச் சொன்னாலும் அதை சாமுண்டீஸ்வரி முதலில் நம்ப மறுக்கிறார். ஆனால் நான் என் கண்ணால பார்த்தேன் என்று கூறும் சந்திரகலா அவரை நேரடியாக அங்கு அழைத்துச் செல்கிறார். வீட்டிற்கு வந்ததும் கதவை தட்டி உள்ளே நுழைய இருவரும் வீடு முழுவதும் ரேவதியை தேடுகின்றனர். ஆனால் ரேவதி அங்கு இல்லாதது தெரிய வருகிறது. இதனால் சாமுண்டீஸ்வரி, எங்கே என் பொண்ணு, இங்க இருக்கான்னு சொன்ன என்று சந்திரகலாவிடம் கேள்வி கேட்கிறார். அதன்பின் சாமுண்டீஸ்வரி ரேவதிக்கு போன் செய்ய, தான் ஒரு பிறந்தநாள் விழாவில் இருப்பதாக ரேவதி தெரிவிக்கிறாள். உடனே இருவரும் அந்த நிகழ்ச்சிக்கு செல்கின்றனர். அங்கு ரேவதி அனைவருடனும் இருப்பதை பார்த்து சாமுண்டீஸ்வரி நிம்மதியடைய, சந்திரகலா அதிர்ச்சியில் உறைந்து போகிறார். சந்திரகலாவின் திட்டம் தோல்வியடைந்த நிலையில் அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது? கார்த்திக் ரேவதி உறவில் புதிய திருப்பம் வருமா என்பதை தெரிந்து பொறுத்திருந்து பார்ப்போம்.